ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரே நிமிஷம். சாதம் வடித்தாச்சு, குழம்பும் வச்சாச்சு. சரி, வேலைக்கு போனேன்ல, அதனால் கடகடன்னு சமையல் செய்துட்ருக்கேன். ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னா, பிள்ளைங்களுக்கு படிப்பு முக்கியம். பிள்ளைங்களும் என்ன பண்ணுங்க, டெய்லியும் பேரண்ட்ஸு ஃபோனை கொடுத்து ஃபோனில் ரீல்ஸையும் மற்ற விஷயங்களையும் நியூஸையும் பார்க்குறத விட நியூஸ் பேப்பர் வாங்குங்க. டெய்லி நியூஸ் பேப்பரை பசங்களை வாசிக்க வைங்க, படிக்க வைங்க. அதுதான் ரொம்ப நல்லது. படிக்கும் திறன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப அவசியம். இப்போ ஸ்கூலில் நிறைய சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க, சரியா? அதனால வாசிக்கும் திறன் என்னதான் அட்வான்டேஜாக டெக்னாலஜி முன்னுக்கு வந்தாலும் பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் வாசிக்கும் திறன் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். வாசிக்கும் பயிற்சி, நல்ல வாயை திறந்து பசங்க சரளமாக படிக்க தெரியும். தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரளமாக படிக்க தெரியணும், இல்லையா? தினமும் காலையில் 1 மணி நேரமாவது பிள்ளைங்களை படிக்க வைங்க. வாயை திறந்து படிக்கட்டும். ஃபோனில் நியூஸ் கேட்குறதோ இல்லை ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறதோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சப்ஜெக்ட் புக்காக இருந்தால் கூட வாயை திறந்து பசங்க படிக்கணும். படிக்கின்ற பயிற்சி ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதனால் வாசிக்கும் திறனை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நியூஸ் பேப்பரை கொடுங்க. இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் காலையில் ப்ரேயர்லேயே நியூஸ் பேப்பரை படிக்க வைக்கிறாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே. அதே மாதிரி கிளாஸ்லேயும் பசங்க வாயை திறந்து படிக்கணும், சரியா? பெரியவங்களுக்கும் வாசிக்க திறன் தேவை. அது இங்கிலீஷாக இருக்கட்டும், என்ன தான் அட்வான்டேஜாக நம்ம யூடியூப்லேயே நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தா கூட, ஓகே, பார்த்தா கூட நீங்கள் பேப்பர் வாங்கி படிக்கிற விதமே வேறுங்க. நீங்கள் அது கொஞ்சம் படித்து பாருங்கள், அதில் இருக்க சுவையே வேறு. ஓகே, அதனால் பிள்ளைங்களை தினமும் படிக்க வைங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். சும்மா ஃபோனை கொடுத்துட்டு ஃபோன்லேயே நியூஸை பாரு, ஃபோன்லேயே அதை பாரு இதை பாரு அப்படின்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி பிள்ளைங்க சில பிள்ளைங்க டியூஷன் போவாங்க ஈவினிங். இப்போயே சேர்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பிள்ளைங்க வீட்லேயே உட்காந்து பேரண்ட்ஸு கேர் பண்ணி படிக்க வைப்பீங்க. ஓகே, பெட்டர். நியூஸை கேட்க வைங்க. 6 மணிக்கு போடுற நியூஸை பிள்ளைங்களை கேட்க வைங்க. அதில் வர தலைப்புச் செய்திகளை படிக்க வைங்க. பேப்பரில் கூட தலைப்புச் செய்திகளை என்ன செய்யணும், படிக்க வைக்கணும். ஓகேங்களா? படிக்க தப்பாக படித்தா கூட பரவாயில்ல, படிக்க தான் அறிவு வளருமே தவிர சும்மா ஃபோனை பார்க்கறதுனாலையோ ஃபோனில் நியூஸ் கேட்கறதுனாலையோ கேட்கும் திறன் ரொம்ப முக்கியம்தான். அதே நேரத்தில் வாசிப்பு திறனும் ரொம்ப முக்கியம். ஸோ பிள்ளைங்களை படிக்க வைங்க. நான் சமையல் செய்துட்ருக்கேன். சாம்பார் வச்சுட்டேன், கேரட் பொரியல். ஓகேவா? செய்து முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். அதனால் கல்வி ரொம்ப முக்கியம். போதும், பிள்ளைங்கள்லாம் ரீல்ஸ் போட்டது, அதன் மூலமாக அவங்க கற்றுக்கிட்டது எல்லாமே போதும். இனிமேட்டு புக்ஸ் எல்லாம் ஸ்கூலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்கள படிக்க சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, பிள்ளைங்க கேட்பாங்க உங்ககிட்ட, எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. எனக்கு படிக்க தெரியாதுன்னு அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு ஒன்றுமே தெரியாதுடா, நீயே படிச்சுடா அப்படின்ட்டு பிள்ளைங்கக்கிட்ட சொல்லக்கூடாது.
அப்படின்ட்டு பிள்ளைங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்கள் படிக்கலைன்றதை பிள்ளைங்கக்கிட்ட காட்டக்கூடாது. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுது. ஓகே இவங்க படிக்கலை அதனால இவங்களுக்கு ஒன்றுமே தெரியும். சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்னன்ட்டு உனக்கு என்னம்மா தெரியும், உனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தெரியும் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் படிக்காத பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது. அதை வந்து சில பசங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசங்க ஹோம்ஒர்க் செய்யும் பொழுது கவனிங்க. அவங்க என்ன ஹோம்ஒர்க் செய்கிறாங்கன்றத கொஞ்சம் கவனிங்க. இதுக்கு படிப்பு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பசங்க அழகாக எழுதுகிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க படிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. கண் இருந்தால் போதும், கையெழுத்து கிறுக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்ன சொல்லணும், ஏன் கையெழுத்து கிறுக்கிற, அழகாக எழுது அப்படின்னு சொல்லும்போது பசங்களுக்கு பயம் வரும். ஓஹோ அம்மாவுக்கு தெரியும் போல இருக்கு, நம்ம அம்மா ஏமாத்தலாம் நினச்சோம் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க நினைப்பாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஏன் இப்படி படிக்கிற, நல்லா சத்தமாக படி. நீங்கள் கிச்சனில் வேலை செய்துட்டு இருந்தால் கூட குழந்தைங்கள படிக்க வைங்க. என்ன சவுண்டே கேட்கல, சத்தமாக படி. காலையில் சத்தம் போட்டு படிக்கணுங்க பிள்ளைங்க. அந்த பயிற்சியை கொடுங்க. ஒன்று, செய்தித்தாள் வாசிக்கணும், தலைப்புச் செய்திகளை வாசிக்கணும். இரண்டாவது, புத்தகங்களை வாயை திறந்து படிக்கணும். அடுத்தது, சன் டிவிலையோ ஏதோ ஒரு டிவியில் வர செய்திகளின் தலைப்புகளை ஹெட்லைன்ஸை படிக்க பழக்கப்படுத்தணும். ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதணும். காலையில் படிக்கும் திறனை வளர்க்கணும். தயவுசெய்து இனிமேல்ட்டு ஃபோனோ அதெல்லாம் கொடுத்து பிள்ளைங்களை தயவுசெய்து மறைமுகமாக கெடுக்காதீங்க. ஓகேங்களா? இதான் சொல்ல நினச்சேன். நான் போயிட்டு சாயந்தரமாக பேசுகிறேன். பாய்.